நம்மை வேறு யாரையும் விட அதிகமாய் அன்பு செய்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இனிமையான பெயரால் இந்த பிடிஎஸ் வேதவியல் வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒரு முறை அதிகமான குளிர் பிரதேசத்தில் குளிர் அதிகமாக இருந்த அந்த சமயத்தில் ஒரு மனிதன் வீட்டை பூட்டிவிட்டு உள்ளே வெப்பமூட்டும் கருவியை அதிகப்படுத்தி வெப்பத்தில் அவர் குளிர் காய்ந்தவராக இருந்தார். அப்பொழுது வெளியே கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. வந்து திறந்து பார்த்தால் ஒருவரும் இல்லை. மீண்டும் போய் அமர்ந்து கொண்டார். இரண்டாம் முறையும் அப்படியே தட்டப்படும் சத்தம் கேட்டது. வெளியே சென்று பார்த்தார், யாரும் இல்லை. சிறிது நேரம் கழித்து மீண்டும் மூன்றாம் முறையும் அதே சத்தம் கேட்டது. போய் கதவை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு நூற்றுக்கணக்கான பறவைகள் கடும் குளிர் தாங்காமல் அந்த வீட்டில் உள்ளே வெப்பம் அதிகமாக இருந்தபடியினால் அங்கு போனால் பிழைத்து கொள்ளலாம் என்று அங்கெல்லாம் கூடி வந்தது. இவரும் அதன்மேல் பரிதாபப்பட்டு கதவை திறந்து வைத்து உள்ளே வரும்படி அழைத்தார். ஆனால் அந்த பறவைகள் எல்லாம் பயந்து அது உள்ளே வருவதற்கு துணியவில்லை, வெளியே இருந்து கொண்டே இருந்தன. அவரும் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஏதேதோ முயற்சி பண்ணி பார்த்து எல்லாவற்றையும் உள்ளே அழைக்க முயற்சி செய்தார். எதுவும் பலிக்கவில்லை. கடைசியாக கதவை சாத்திவிட்டு உள்ளே போய்விட்டார். காலை எழுந்து பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பறவைகள் அந்த கடும் குளிரில் அது உயிரிழந்து செத்த பிணங்களாக வீட்டை சுற்றி கிடந்தது. அவருக்கு இருதயம் மிகவும் துக்கத்தில் அமிழ்ந்தவராக, ஐயோ, நானும் எப்படியாவது அந்த குருவிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அந்த குருவிகளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன், என்னால் முடியவில்லையே. ஒருவேளை நான் குருவியாக பிறந்திருப்பேனானால், மாறியிருப்பேனானால் அப்படி செய்திருக்கக்கூடுமே என்று அழுது புலம்பினார். அன்பானவர்களே, நமது தேவனும் கூட இப்படித்தான் நம்மை அதிகமாக அன்பு கூறுகிறார். தன்னிடத்தில் தான் அன்பு கூறக்கூடிய மக்களிடத்தில் தான் அன்பு கூறுவதை அவர் புரிய வைக்க வேண்டும், உணர்த்த வைக்க வேண்டும். இல்லையெட்டால் அந்த அன்புக்கு பயனே இல்லை. ஆனால் அந்த மனிதனைப் போல அல்லாமல் தேவனானவர் பரலோகத்திலேயே அமர்ந்து கொண்டு தனது அன்பை விளங்குவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக இந்த பூமியில் நம்மை போலவே மனிதனாக பிறந்து தேவனது அன்பை நாம் புரிந்து கொள்ளத்தக்க வண்ணம் மனிதனாக பிறந்து சிலுவையில் நமது பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தது நிமித்தம் இந்த மனுக்குலத்தின் மேல் அவர் காண்பித்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆம், தன்னால் என்னென்ன காரியங்களை செய்து மனித பாவத்தில் விழுந்து போன மனித குலத்தை நேசிக்கிறேன் என்ற அந்த விஷயத்தை விளங்கச் செய்யக்கூடுமோ அவை எல்லாவற்றையும் தேவன் செய்திருக்கிறார். ஆம், பூமியில் மனிதனாக பிறந்தது, சிலுவையில் உயிரையே தந்தது, மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தது, அதற்கு பின்பு சபையை ஸ்தாபித்தது, அந்த சபையின் மூலமாக பல்வேறு கண்டங்களுக்கு வேறு வேறு நாடுகளுக்கு தனது சிலுவையின் அன்பை சுமந்து கொண்டு செல்வதற்கு மக்களை அனுப்பினது, மிஷனரிகளை அனுப்பினது என்று இந்த வரிசை நீண்டு கொண்டே போகிறது. அந்த வரிசையில் ஒன்றுதான் தனது வேதத்தை, தனது வார்த்தைகளை ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுடைய தாய் பாஷையிலேயே அந்த 66 புத்தகம் அடங்கின அந்த வேத புத்தகத்தை, பரிசுத்த வேதாகமத்தை அவர்களது மொழியிலேயே தந்த அந்த ஒரு விஷயமும் கூட அடங்கும். இதற்கு பின்பாக தேவனது அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆம், இன்று நீங்களும் நானும் வாசித்து வருகிற, நமக்குள்ளாக இயேசுடைய அன்பை புரிய வைக்கிற அந்த பரிசுத்த வேதாகமத்துடைய மொழிபெயர்ப்பை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நான் நேற்று எடுத்த வகுப்பில் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், இன்று அநேக கிறிஸ்தவ மக்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதில் இருந்த அந்த ஆர்வமானது கிறிஸ்தவ வாழ்வில் குறைந்து கொண்டே போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வேதத்தை வாசிக்காததுதான். வேதத்தை வாசிக்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், நமது கரங்களில் இந்த வேத புத்தகத்தை தந்த அந்த தேவன் அதற்காக அவர் பட்ட பாடுகள்,
அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எவ்வளவு பெரியது, அது எவ்வளவு ஆழமானது, அதற்காக இதற்கு பின்பாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பட்ட கஷ்டங்கள், தியாகங்கள் எவ்வளவு என்பது தெரியாததுதான். ஆகவேதான் அதை உங்களுக்கும் எங்களுக்கும் புரிய வைக்கும் வண்ணம், தெரிந்து கொள்ளத்தக்க வண்ணம் இந்த வகுப்பில் நாம் வேதாகம மொழிபெயர்ப்பை குறித்து வாசிக்கப் போகிறோம். உலகத்தில் பல ஊழியங்கள் உண்டு. அதில் மிகவும் கடினமானதும் எதிர்ப்புகள் மிகுந்த ஒரு ஊழியம் இந்த வேத மொழிபெயர்ப்பு ஊழியம்தான். இந்த வேத மொழிபெயர்ப்பு ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள், எத்தனையோ மக்களுடைய சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அது மிகவும் கடினமானதாகவும் சாத்தானது எதிர்ப்பை மிகவும் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கண்டறியாத மக்களும் கூட தேவனது அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் பிரெய்லி என்ற அந்த எழுத்தில் முழு வேதத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு பின்பாக உழைத்த மக்களுடைய உழைப்பு அது எண்ணி முடியாதது. ஆனால் சாத்தான் அதே மக்களுடைய இருதய கண்களை குருடாக்குவதற்கு அசிங்கமான பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய ஆபாச இலக்கியத்தையும் கூட அந்த பிரெய்லி மொழியிலேயே கொண்டு வந்திருக்கிறான். பாருங்கள், கண்டறியாத ஒருவனை மீட்டெடுப்பதற்காக, அவனுக்கு தேவனது அன்பை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் பிரெயில் எழுத்தை கொண்ட வேதத்தை உருவாக்கும் பொழுது அந்த பரலோக ஒளியை குருடாக்க வேண்டும், மங்கச் செய்வன் என்பதற்காக சாத்தானானவன் அதே மொழி அமைப்பை பயன்படுத்தி அவருடைய இருதயங்களை குருடாக்குகிறான். இப்படி இந்த வேதமானது நமது கரங்களில் கிடைப்பதற்கு எதிர்ப்புகளும் ஏராளம் உண்டு. ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ளவராக, அனாதி ஸ்நேகமுள்ளவராக அவை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து நமது கரங்களில் ஒரு அருமையான வேதத்தை தந்திருக்கிறார். இன்னும் அதிகமான மொழிகளில் இந்த வேதத்தை எளிமையான முறையில் மொழிபெயர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று நம்ம தியானிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை பல மொழிகளில் படிக்கிற எந்த மனிதனும் உடனடியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எல்லா வேதங்களும் ஒன்று போலவே இல்லையே. சில வேதாகமங்களில், அதுவும் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால், கேஜேவியை போல என்கேஜேவி இல்லையே, என்கேஜேவியை போல என்ஐவி என்ற அந்த மொழிபெயர்ப்பு இல்லையே, என்ஐவி போல இஎஸ்வி இல்லையே, அதை போல என்எல்டி இல்லையே என்று பல மொழிபெயர்ப்புகளில் சில மாறுபாடுகளை அவர்கள் உணர முடியும். சில வாக்கியங்கள், சில வார்த்தைகள் விடுபட்டதை உணர முடியும். 66 புத்தகமும் தேவனது வார்த்தை தானே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தைகள் விடுபட்டு இருக்கின்றன, இந்த வார்த்தையில் அர்த்தம் வேறு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் குழப்பம் கொள்வதற்கு ஏது உண்டு. ஆகவேதான் நாம் வேத வார்த்தையை பொறுத்தவரை எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்த ஒரு உணர்வோடு நாம் தொடர்ச்சியாக வேதத்தை வாசித்து தியானித்து கிறிஸ்தவ வாழ்வில் முன்னேற வேண்டும். மற்ற மக்களையும் விட பக்தி விருத்தி அடைய செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே இந்த படிப்பு மிகவும் அவசியமாகும். ஏன் இந்த வேறுபாடுகள்? நாம் அதை தியானிக்கலாம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், இந்த வேதம் எழுதப்பட்டது, பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது கிமு 1450 வருடம். புதிய ஏற்பாடு கிபி 500 கிபி 100 முடிய. ஆகவே இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட மிகவும் தொன்மையான ஒரு வேதமாக நமது தேவன் நமக்கு கருத்து கொடுத்திருக்கிற இந்த பைபிள். ஆனால் மோசே எழுதின அந்த ஒரிஜினல், அந்த மூல பிரதிகளோ அல்லது பேதுருவும் பவுலும் எழுதிய அந்த மூலப்பிரதிகளில் இன்று ஒரு பிரதி கூட நம்மிடத்தில் காணப்படுவது கிடையாது. எல்லா பிரதிகளுமே அந்த ஒரிஜினல், அந்த மூல பிரதியை பார்த்து பிரதி எடுத்த கையெழுத்து பிரதிகள் தான் நம்மிடத்தில் காணப்படுகிறது. ஆகவே மோசே எழுதின அந்த பிரதியை பார்த்து, கையெழுத்தை பார்த்து அதை எழுதி 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 எடுக்கும் பொழுது அதில் சில தவறுகள் நம்மளிடத்தில் காணப்படக்கூடும். அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஆகவே இது இப்படி போன்ற இந்த கையெழுத்து பிரதிகளில் 2 வகை காணப்படுகிறது. முதலாவது வகை மெஜாரிட்டி டெக்ஸ்ட், பைசாண்டியன் டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். பெரும்பான்மை உரை பிரதிகள் என்று தமிழில் அழைக்கிறோம். அதாவது பைசாண்டியன், அந்த பைசாண்டியன் என்ற அந்த பேரரசு அந்த சமயத்தில் அதிகமான அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரதிகளாகும். உலகத்தில் இன்று இருக்கிற
கையெழுத்து பிரதிகளில் அதிகமான 80லிருந்து 90% அதிகமான அளவு பிரதிகள் காணப்படுவது இந்த மெஜாரிட்டி டெக்ஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெரும்பான்மை உரை பிரதிகள் தான். இவைகள் யாவும் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு எழுதப்பட்டவைகள். அதற்கு முன்பாக இருக்கிற எந்த மூலப்பிரதிகளும் யாரிடத்திலும் கிடையாது. இந்த பிரதிகள் பைசாண்டியன் ராஜ்ய அந்த பேரரசு சமயத்தில் அதிகமாய் பயன்பட்டது என்று சொன்னேன். இது ரோம பேரரசுக்கு கிழக்கு பகுதியில் இருந்த கிரேக், துருக்கி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. குறிப்பாக கான்ஸ்டாண்டின் நோபில் என்ற இடத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பிரதிகளாகும். இது பாரம்பரிய உரை பிரதிகள், அதாவது ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட் அல்லது சபை உரை பிரதிகள், எக்லிசியாலஜிக்கல் டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுவார்கள். ஏனென்றால் கிரேக்க மொழி அதிகமாகி பேசப்பட்ட அந்த சபையில் அதிகமான அளவு பயன்படுத்தப்பட்ட ஒரு கையெழுத்து பிரதிகள் தான் இந்த மெஜாரிட்டி டெக்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடியவைகள். ஆங்கிலத்தில் KJV என்று வாசிக்கிறோம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று. அது இந்த மெஜாரிட்டி டெக்ஸ்டை அடிப்படையாக மொழிபெயர்த்து எழுதப்பட்டது தான். நாம் உபயோகிக்கிற தமிழ் வேதாகமும் கூட இந்த பைசாண்டியன் டெக்ஸ்டை பயன்படுத்தித்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆகவே உலகத்தில் அதிகமான அளவு காணப்படக்கூடிய அந்த கையெழுத்து பிரதிகளில் முதல் பகுதி, அதாவது முதல் வகை இந்த பெரும்பான்மை உரை பிரதிகள் என்பது. புரிகிறதா? இரண்டாவது மைனாரிட்டி டெக்ஸ்ட் அல்லது கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட், சிறுபான்மை பிரதிகள் அல்லது விமர்சன உரை பிரதிகள் அல்லது அலெக்சாண்ட்ரியன் டெக்ஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பிரதிகள். இது குறைந்த அளவு பிரதிகளே உலகத்தில் உள்ளன. 10லிருந்து 15% மட்டுமே காணப்படுகிறது. இது மிகவும் பழமை வாய்ந்தது. இது கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் பிரதி எடுக்கப்பட்ட கையெழுத்து பிரதிகளாகும். பெரும்பாலும் எகிப்து நாட்டின் அந்த அலெக்சாண்ட்ரியா பகுதிகளில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு உரை பிரதிகள் தான், அங்கிருந்து அதிகமாக கண்டெடுக்கப்பட்டவைகள் தான் இவைகள். ஆங்கிலத்தில் NIV, ESV, NASB, NRSV என்று சொல்லப்படக்கூடிய இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இந்த வகையை சார்ந்தவைகள். இதில் மார்க்கு புத்தகத்தின் அதிகாரம் 16 வசனம் 9லிருந்து 20 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாம் காணப்படாது, விடுபட்டு இருக்கும். இருந்தாலும் கூட அதை பிராக்கெட்டில் போட்டிருப்பார்கள். ஏன்? இவைகள் எல்லாம் இந்த அலெக்சாண்ட்ரியன் டெக்ஸ்ட் என்ற அந்த பிரதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் இல்லை. ஆகவே ஏன் சில வேதாகமங்களில் இருக்கிறது, சில வேதாகமங்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மெஜாரிட்டி டெக்ஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு பெரும் அளவில் 80-90% காணப்படக்கூடிய பிரதிகளில், வேத பிரதிகளில் எல்லாம் இருக்கும். ஆனால் கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் சொல்லப்படக்கூடிய அந்த கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிடைத்த அந்த வேத பிரதிகள் எல்லாம் அதை அடிப்படையாக வைத்து மொழிபெயர்க்கப்பட்ட எல்லா வேதாகமங்களிலும் சில பகுதிகள் விடுபட்டு காணப்படும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னால், இந்த வேறுபாடுகள் எவ்வளவு விடுபட்டு இருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வெறும் மொத்த வேதாகமத்தில் ஒப்பிடும்போது 5% மட்டுமே. அதுவும் அடிப்படை சத்தியங்களை, திரித்துவமாகட்டும், ரட்சிப்பாகட்டும், இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தருடைய தெய்வத்துவமாகட்டும், இதுபோல் அடிப்படை கொள்கைகளில் எதுவும் கூட மாற்றப்படவில்லை. வேதவசனம் என்றால் 5% அல்ல, 0.1% கூட தவறு இருக்கக்கூடாது என்பதுதான் நியதி. ஆனால் இந்த கையெழுத்து பிரதிகள் மொழிபெயர்ப்புகளில் 5% மட்டுமே மாறுபாடுகள் உண்டு. அதனால் நமது கிறிஸ்தவ வாழ்வில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே சில மக்கள் இந்த பெரும்பான்மை உரை பிரதி தான் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு சண்டைக்கு வருவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். சிலர் இல்லை, இதுதான் அதிகமான பழமை வாய்ந்தது என்று சொல்லி சண்டைக்கு வருவார்கள். இதை எடுத்து சண்டையிடுகிற மக்களும் கூட உண்டு. நாம் அவ்வாறு இல்லாமல் 2 பகுதிகளையும் நாம் அலசி பார்த்து நாம் அதிலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு இதாவது நமக்கு கிடைத்ததே என்று நாம் திருப்தி அடையலாம். இதை ஒருபோதும் தேவனையும் தேவனது வார்த்தையும் அன்பு செய்வதற்கு நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது அது சரியானதல்ல. சிலர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியை
சேர்ந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வேதத்தை எல்லாம் எடுத்து எரித்து போடக்கூடிய மக்களும் கூட உண்டு. அந்த அளவு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது 5 அளவு மட்டுமே இந்த வேறுபாடுகள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதில் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், எது அதிகமான அதிகாரப்பூர்வமானது, எது உண்மையான தேவனது வார்த்தை? அதிகமான பிரதிகள் இருப்பதினால் இந்த பெரும்பான்மை உரை பிரதிகள் தான் அதிகமான அதிகாரத்துவம் உள்ள வேத எழுத்துக்களா, அல்லது மூலப்பிரதிகளோடு அதிகம் ஒத்து காணப்படுகிறது என்பதற்காக கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் தான் சரியானதா என்பதுதான் இங்கு முக்கிய பிரச்சனை. ஆனால் நாம் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமது பக்தி விருத்தியை பாதிக்கும் அளவு மிகப்பெரிய அளவில் உபதேச குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய பிரச்சனை அல்ல இது. ஆனாலும் கூட இது நாம் பயன்படுத்தக்கூடிய வேதத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகள் ஏன் ஏற்பட்டது என்பதை குறித்தான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு இது பயன்படக்கூடும். இரண்டாவதாக, இதுவரை வேதாகம மொழிபெயர்ப்பு கடந்து வந்த பாதைகளை நாம் கொஞ்சமாவது அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். முதல் வேதத்தை மொழிபெயர்த்தது என்று பார்க்கும் பொழுது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், வேதாகமம் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழியிலும் அரமிக் மொழியிலும், புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில். அது முதலில் பழைய ஏற்பாடு, அந்த எபிரேய அராமிக் மொழியில் எழுதப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை இயேசு பிறப்பதற்கு முன்பாக கிமு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளிலேயே செப்டுவஜென்ட் என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் கிரேக்க மொழியில் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு எபிரேய மொழி தெரியாத நிமித்தம் அவர்களது பயன்பாட்டுக்காக இதுபோன்று பழைய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இது வழக்கத்தில் இருந்தது. அங்கு அதற்கு பின்பாக 4ஆம் நூற்றாண்டில், கிபி 4ஆம் நூற்றாண்டில் லத்தீன் வல்கேட் என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் பழைய புதிய ஏற்பாடு மொத்த வேதமும் கூட லத்தீன் மொழியில் அருமையாய் மொழிபெயர்க்கப்பட்டு அது பயன்படுத்தப்பட்டது. சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக இதுதான் மிகவும் தரமான ஒரு வேதமாக கருதப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. கிபி 14-15ஆம் நூற்றாண்டுகளின் ஆரம்பத்தில் மறுமலர்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த மொழிபெயர்ப்பானது இன்னும் வேகம் எடுத்தது. ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட, குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில் மொத்த வேதத்தையும், வில்லியம் டிண்டேல் ஆங்கிலத்தில் வேதத்தையும் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. அதையும் தாண்டி இந்த வேதமானது இப்பொழுது சுமார் 3600 மொழிகளுக்கு மேலாக இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அநேக மிஷனரிகள் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். விக்லிப் வேதாகம சங்கமம், பைபிள் சொசைட்டி என்று எத்தனையோ சங்கங்களும் எத்தனையோ வேதாகம மொழிபெயர்ப்பு சங்கங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அதிகமான மொழிபெயர்ப்புகளில் அதிகமான மொழிகளில் தேவனது வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அது மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து இன்னொரு கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழக்கூடும். எதற்கு இத்தனை மொழிபெயர்ப்புகள்? மூலப்பிரதிகள் உண்டு, உண்மைதான். அதிலிருந்து ஒரே ஒரு மொழி போதுமல்லவா? நியாயமான கேள்விதான். அதற்கு நமக்கு 3 காரணங்கள் உண்டு. முதலாவது, ஒரு மொழியிலும் அதன் வார்த்தையிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஒரு தலைமுறைக்குள்ளாகவே மொழியில் எத்தனை மாற்றங்கள், அதனுடைய அர்த்தத்தில், அதனுடைய பொருளில் எவ்வளவு மாற்றங்கள், வடிவத்தில் எவ்வளவு மாற்றங்கள், இலக்கணத்தில் எவ்வளவு மாற்றங்கள். ஒரே மொழி பேசக்கூடிய பல மக்கள் அங்கும் இங்கும் மாறி மாறி வரும் பொழுது ஒரு மொழி மற்ற மொழியிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறது. சில வருடங்களுக்குள்ளாக அந்த வார்த்தையே அந்த மொழியோடு கூட சேர்ந்து விடுகிறது. இப்படியாக மொழியிலும் வார்த்தையிலும் மாற்றம் ஏற்படும் பொழுது ஒரு 30-40 வருடங்களுக்குள்ளாக அந்த வார்த்தையானது பழமை வாய்ந்ததாக அது பயன்படுத்தப்படாமல் போகிறது. புது வார்த்தைகள் அந்த மொழி பெற்றுக்கொள்கிறது.
ஆகவே பழைய மொழியில் எழுதப்பட்ட வேதாகமானது இப்பொழுது இருக்கிற தலைமுறைகளுக்கு அது அர்த்தத்தை புரிவது கிடையாது. ஆகவே இந்த புதிய தலைமுறைகளுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மொழிகளையும் மொழி நடைகளையும் வார்த்தைகளையும் பயன்படுத்தி வேறு விதத்தில் அதை எழுத வேண்டியது கட்டாயம் ஏற்படுகிறது. ஆகவே மொழிகளும் மொழி நடைகளும் அந்த மொழிகளில் காணப்படக்கூடிய வார்த்தைகளும் மாறிக்கொண்டே இருப்பது நிமித்தம் புதிய தலைமுறைகளுக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி நடையை பயன்படுத்தி நாம் வேதத்தையும் கூட புதிதாக மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த தலைமுறையை நாம் தேவன் சத்தியங்களோடு சந்திக்க முடியும். இரண்டாவது, புதிய பைபிள் வேதத்துடைய பிரதிகள் கண்டெடுக்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டுடைய மையப்பகுதியில் சவக்கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கும்ரான் என்ற அந்த மலை பள்ளத்தாக்குகளுக்கு உள்ளாக அதிகமான அளவு வேதாகமம் மூலப்பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவையெல்லாம் பற்றியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவை இன்னும் துல்லியமாக வேதத்தை புதுப்பிப்பதற்கு, வேத மொழிபெயர்ப்பை புதுப்பிப்பதற்கு அதையெல்லாம் மிக ஒத்துழைப்பு பக்கபலமாக இருந்தது நிமித்தம் இன்னும் அதை பயன்படுத்தி புதிய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த மொழிபெயர்ப்பிலேயே பல தத்துவங்கள், பல கோட்பாடுகள் எல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கப்படுவது நிமித்தம் அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இன்னும் மொழிபெயர்ப்பு மெருகூட்டப்பட்டு ஒரு புது பரிமாணத்தில் வேத எழுத்துக்களை இந்த சமூகத்துக்கு தேவன் தருகிறார். ஆகவேதான் மொழிபெயர்ப்புகள், புதிய புதிய மொழிபெயர்ப்புகள் அவசியமாகிறது. இதுபோல மொழிபெயர்ப்பின் கோட்பாடுகளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது கூட அவசியமாக இருக்கிறது. மெஜாரிட்டி டெக்ஸ்ட், கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு வகையான அந்த வேதாகம மொழிபெயர்ப்பில், வேதாகம மூலப்பிரதியிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் புதிய புதிய கோட்பாடுகளை பயன்படுத்துகிறார்கள். அதில் முதலாவது கோட்பாடு வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்தல், வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லுவார்கள். மூலப்பிரதியில் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன கிராமர், என்ன இலக்கணம் இருக்கிறதோ, அதில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அவ்வாறே அதை எடுத்து துல்லியமாக பயன்படுத்துவார்கள். இது மிகவும் துல்லியமாக இருக்கும், எந்த மாற்றமும் காணப்படாது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், அது தலைமுறைகள் மாறும் பொழுது அந்த தலைமுறையினருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் இயற்கையான வார்த்தைகளாக இருக்காது, மிகவும் செயற்கையான வார்த்தைகளாக, மிகவும் வாசிப்பதற்கு மிகவும் கடினமான வார்த்தைகளாக காணப்படும். கேஜேவி, என்கேஜேவி, இஎஸ்வி, என்ஏஎஸ்பி இவை எல்லாமே வேர்ட் பை வேர்ட், வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டவைகளாகும். இரண்டாவது கோட்பாடு ஒரு பொருளை, அதாவது அர்த்தத்தை மையமாக வைத்து, அதை மையமாக வைத்து மொழிபெயர்க்கப்பட்டவைகள். ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு புள்ளிகளையும் அவர்கள் அப்படி மொழிபெயர்க்காமல் அந்த பகுதி என்ன கருத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்த மக்களாக அதை அடிப்படையாக வைத்து மொழிபெயர்ப்பார்கள். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். ஆம், வாசிப்பதற்கு மிகவும் எளிமையானது. ஆனால் இதிலும் ஒரு பிரச்சனை உண்டு. என்னவென்றால், அந்த வேதத்தை மொழிபெயர்க்கக்கூடியவர் தான் அந்த வார்த்தையுடைய கருத்தை புரிந்து கொள்ளும் போது அவருடைய அந்த எண்ணமும் கூட அவர் எப்படி விளங்கிக் கொள்கிறாரோ அப்படித்தான் மொழிபெயர்ப்பார் அவர். அதிலும் சில பிரச்சனைகள் உண்டு. இந்த வேதத்தை எழுதும் போது எழுத்தாளர் என்ன கருத்தை மனதில் கொண்டு எழுதினார் என்பதற்கும் இந்த மொழிபெயர்ப்பாளர் அதை எப்படி புரிந்து கொண்டார் என்பதற்கும் முரண்பாடு ஏற்படுமானால் நமக்கு சிக்கல்தான். அப்படி எழுதப்பட்ட வேதாகமம் NIV, NLT என்பவைகளாகும். மூன்றாவது பேரஃபைஸ், அதாவது பொழிப்புரை மொழிபெயர்ப்பு, எளிய நடை மொழிபெயர்ப்பு என்றும் கூட இது அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியுடைய ஐடியா, அந்த யோசனையை மட்டும் மனதில் எடுத்துக்கொண்டு மிகவும் எளிதாக
இப்பொழுது இருக்கக்கூடிய எழுத்து நடையில் வார்த்தைகளை பயன்படுத்தி மொழிபெயர்க்கப்பட்ட வேத புத்தகங்களாம் இவைகள் எல்லாம். இவைகள் புதிதாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இறையியல் வார்த்தைகள் இவை எல்லாம் மிகவும் எளிய நடையில் அவர்கள் புரியும் வகையில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதிலும் சில நெகட்டிவான பாயிண்ட் எல்லாம் உண்டு. என்னவென்றால், இவை வேதத்தைப் போல் அல்லாமல் சில சமயங்களில் அது வேத விளக்க முறைகளைப் போல ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆகவே இந்த தத்துவங்களை எல்லாம் பயன்படுத்தித்தான் நீங்களும் நானும் வாசிக்கிற அந்த வேத புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, வேதத்தை மொழிபெயர்க்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சவால்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, வார்த்தையின் அர்த்தம். எபிரேய மொழிக்கென்று சில வார்த்தைகள் இருக்கும், கிரேக்க மொழிக்கென்று சில வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள் பரிமாறக்கூடிய அந்த அர்த்தத்தை நாம் தமிழ் மொழியிலேயோ மற்ற மொழியிலேயோ அதனை மிகச் சரியாய் மொழிபெயர்ப்பதற்கு வேறு மொழிகளில் சரியான வார்த்தை இருக்காது என்பதுதான் நியதி. இது மிகப்பெரிய சவால். இரண்டாவது, கலாச்சாரம். ஒவ்வொரு வேத எழுத்துக்களும் அந்த ஒரிஜினல் எழுத்தாளர் மோசேவோ அல்லது பவுலோ அல்லது பேதுருவோ ஜோஷுவாவோ எரேமியாவோ அல்லது நெகேமியாவோ இவர்கள் எழுதும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் சில வார்த்தைகள் சில பொருள்களை அவர் எழுதியிருப்பார். ஆனால் மொழிபெயர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2000 வருடம் கழித்ததை மொழிபெயர்க்கும் போது பல வார்த்தைகளும் பல கலாச்சாரங்களும் கூட அது வழக்கத்தில் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு, அவர்கள் பயன்படுத்தின எடை, அவர்கள் பயன்படுத்தின நாணயங்கள், 600 ஷேக்கல் எடையுள்ள தங்கம் என்று வேதத்தை வாசிப்போம். இப்பொழுது ஷேக்கல் தாளந்து என்பது பயன்படுத்தப்படுவது கிடையாது. இப்பொழுது கிலோகிராம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த சிக்கல்கள் உண்டு. மூன்றாவதாக, சங்கீதம், நீதிமொழிகள் எல்லாமே கவிதை வடிவில் பாடல் வடிவில் எழுதப்பட்டவைகளாகும். அதை நாம் வேறு மொழியில் மொழிபெயர்ப்போமானால் அந்த மொழிக்குரிய, அதாவது சங்கீதத்திற்கு அந்த பாட்டுக்குரிய அந்த ராகம், ரிதம் என்று சொல்வார்கள் அல்லவா, அவை எல்லாமே மொழிபெயர்க்கும் போது காணாமல் போய்விடும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நமக்கு அந்த சங்கீதத்துடைய மொழி நடை, எழுத்து நடை, அதாவது பாடல் நடை எல்லாம் நமக்கு மொழிபெயர்ப்பில் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. அடுத்ததாக, மொழிபெயர்ப்பாளருடைய பின்னணி. அவர் எந்த ஒரு இறையியல் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாரோ அதன் பாதிப்பும் கூட அவர் மொழிபெயர்க்கும் போது அது ஏற்படும். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு சிஎஸ்ஐ ஆர்சி சபையிலிருந்து வந்திருப்பாரானால் மொழிபெயர்க்கும் போது அதுவரை அந்த 10, 20, 30 வருடங்கள் ஆர்சி பேக்ரவுண்டா, இது பேப்டிஸ்டா அல்லது பிரதரன் பெத்தரிஸ்ட், அவர்கள் அதுவரைக்கும் படித்த அந்த இறையியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இவர் வேதத்தையே பார்ப்பார். அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு அவர் மொழிபெயர்ப்பார். அதுவும் கூட சில சமயத்தில் வேதாகம சத்தியத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு சாத்தியங்கள் உண்டு. அடுத்ததாக, யாருக்கு இதை மொழிபெயர்க்கிறார்கள் என்பதும் கூட இந்த மொழிபெயர்ப்பில் சில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு சாத்தியங்கள் உண்டு. புதிதாக ரட்சிக்கப்பட்ட மக்களை மனதில் வைத்து மொழிபெயர்க்கிறார்களா, அல்லது வேத பண்டிதர்களை மனதில் வைத்து மொழிபெயர்க்கிறார்களா, அல்லது குழந்தைகளை மையமாக வைத்து மொழிபெயர்க்கிறார்களா, யாருக்கு இதை மொழிபெயர்க்கிறார்கள்? ட்ரைபிள், அதாவது பழங்குடி மக்கள், மனிதனை இன்னொரு மனிதன் கடித்து சாப்பிடக்கூடிய அந்த மனிதனுக்கு வேதத்தை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அவர்களுடைய எழுத்து நடையில், அவர்களது மொழி நடையில் இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி மொழிபெயர்க்கும் பொழுது அது மிகவும் சவாலுக்குரியது. கடைசியாக, மொழிபெயர்ப்பு 66 புத்தகங்கள்.
இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து மொழிபெயர்க்கும் போது வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு ஒரு பெரிய தனி மனிதனால் கூடாது. அதற்கு பின்பாக ஒரு பெரிய குழு தேவைப்படுகிறது. அப்படி குழுவாக வேலை செய்தாலும் கூட அது 10 வருடம், 15 வருடம், 20 வருடங்களுக்கு மேலாக அது எடுத்து விடுகிறது. இத்தனை சவால்களையும் சந்தித்துத்தான் நீங்கள் மனம் வாசிக்கிற அந்த வேதாகமானது நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அவர் இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதில்லை வாசிக்கிறோம். ஆம், பாவத்தில் வீழ்ந்து போன நம்மை மீட்டெடுப்பதற்காக மீட்டெடுக்கப்பட்ட மக்களுடைய உள்ளான வாழ்க்கையானது தேவனுக்குள் பலப்படும் என்பதற்காக சாத்தானது ராஜ்யத்தை எதிர்த்து தேவனது ராஜ்யத்தை கட்டியெழுப்ப மக்களை பலப்படுத்துவதற்காக தேவன் வேத எழுத்துக்களை மொழிபெயர்ப்புகளில் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறார் பாருங்கள். இன்று இவை எல்லாவற்றையும் தாண்டி ஆயிரக்கணக்கான மொழிகளில் முழு வேதாகமும் கூட காணப்படுகிறது. மக்கள் இன்றும் வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், தேவனது அன்பை புரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் அந்த வாசனையை, அந்த பரலோகத்தின் துதியை அவள் ஏறெடுக்கிறார்கள். தேவன் மகிமைப்படுவாராக. மொழிபெயர்ப்பு அவசியம்தான். ஏன் அவசியம்? ஏனென்றால் நமக்கு தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று. உலகமெங்கும் போய் சகல ஜாதிக்கும், அதாவது ஒவ்வொரு பீப்புள் குரூப்புக்கும், ஒவ்வொரு எத்தனிக் குரூப்புக்கும், குறிப்பிட்ட கலாச்சாரத்தை மையமாக வைத்து வாழக்கூடிய எந்த ஒரு சிறு மக்கள் கூட்டத்திற்கும் கூட இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். அவர்களது தாய் பாஷையில் அறிவிக்கும் பொழுது அதை எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஆகவேதான் மிஷனரிகள் சிலுவையின் செய்தியை எடுத்துச் செல்லும் பொழுது அவர்கள் எந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார்களோ அந்த மக்களுடைய பாஷையில் அதை மொழிபெயர்த்து சொல்கிறார்கள். ஆகவே இயேசுடைய சிலுவை அன்பு ரட்சிப்பின் செய்தியானது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு எத்தனிக் குரூப்புக்கும், ஒவ்வொரு ஜாதி மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டுமானால் அவர்களது மொழியில் 66 புத்தகங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு அறிவிக்கப்படுவதுதான் சாத்தியம். அதற்காகத்தான் மொழிபெயர்ப்பு அவசியப்படுகிறது. ஒவ்வொரு தேவனது ஒவ்வொரு பிள்ளைகளும் சொந்த ஆத்துமாவை விருத்தியடை செய்வதற்கு, தேவனது அன்பில் வளரச் செய்வதற்கு வேதவசனம் அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கும், பிரசங்கம் செய்வதற்கும், ஊழியம் செய்வதற்கும் இந்த மொழிபெயர்ப்புகள் தேவைப்படுகிறது. ஆக இவ்வளவு விஷயங்களை தாண்டி தேவன் நமது கரங்களில் இன்று வேதாகம புத்தகத்தை புத்தக வடிவில் நமது தாய் பாஷையில் கொடுத்திருக்கிறார். தேவன் மகிமைப்படுவாராக. இன்று நீங்களும் நானும் வாசிக்கிற இந்த தமிழ் மொழி வேதாகமத்தை குறித்து நாம் சில விஷயங்களை அறிந்து கொள்வது அவசியம். ஆம், கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று நாம் தமிழ் மொழியை குறித்து அறிந்திருக்கிறோம். அவ்வளவு தொன்மை வாய்ந்த, பழமை வாய்ந்த, அவ்வளவு அர்த்தம் புதிந்த, சொற்சுவை பொற்சுவை என்று எல்லா சுவைகளும் வாய்ந்த ஒரு அருமையான தமிழ் மொழி நமது மொழி. அந்த தமிழ் மொழியில் தேவனானவர் நமது வேதத்தை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் என்றால் அவர் தேவன் தமிழை எவ்வளவு நேசிக்கிறார், தமிழ் பேசுகிற நம்மை எவ்வளவு நேசிக்கிறார். நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாமும் கூட அவரது சிங்காசனத்திற்கு அருகில் அமர்ந்து அவரை நமது தமிழ் பாஷையில் துதித்து பாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் வைத்திருக்கிற தமிழ் வேதாகமம் கடந்து வந்த பாதையை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்வோம். 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்ந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒரு அப்போஸ்தலனான தோமா என்று சொல்லப்படக்கூடியவர் தான் இந்தியாவுக்கு, அதுவும் தமிழ்நாட்டிற்கு முதலில் சுவிசேஷத்தை எடுத்து வந்தார் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி அவர் வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்கவில்லை. நமது கரங்களில் இருக்கிற இந்த வேதாகமமானது 17ஆம் நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டில்
பர்த்தலமே சீகன் பால்கு என்பவரால் 1714 புதிய ஏற்பாடு மட்டும் மொழிபெயர்க்கப்பட்டு தரப்பட்டது. அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த அவருடைய சீகன் பால்குடைய மரணத்துக்கு பின்பாக 1680 இலிருந்து 1760 வரைக்கும் வாழ்ந்த பெஞ்சமின் சூல்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் சீகன் பால்கு மொழிபெயர்த்த அந்த தமிழ் புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பையும் அவர் புதுப்பித்து அதோடு கூட பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகளை மொழிபெயர்த்து அவர் தமிழில் வேதாகமமாக வெளியிட்டார். அதற்கு பின்பு 1791 ஜோகன் பிலிப் பேப்ரிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேவ மனிதர் சீகன் பால்குவுடைய அந்த புதிய ஏற்பாட்டை அவர் புதுப்பித்து அதோடு கூட மொத்த பழைய ஏற்பாட்டையும் தமிழில் மொழிபெயர்த்து நமது கரங்களில் தந்தார். பல நூற்றாண்டுகள் தமிழில் மிகவும் தரமான வேதமாக அந்த காலத்தில் அறியப்பட்ட ஒரு வேத புத்தகமாக இவர் மூலமாக தரப்பட்டது. இவருக்கு பின்பாக வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர் வங்காள மொழியில் மட்டுமல்ல, அவருடைய குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் கூட இருக்கிற வேதாகமத்தையும் இல்லாத வேதாகமத்தையும் மொழிபெயர்த்து அவரும் கூட தமிழ் மொழியில் வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு தனது பங்கை கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நெல்லையின் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட இரேனியஸ் ஐயர் 1830 பழைய புதிய ஏற்பாடு அந்த புத்தகத்தை 19ஆம் நூற்றாண்டில் அழகாக புதுப்பித்து நமக்கு தந்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பில் ஆறுமுக நாவலார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இந்து தமிழ் பண்டிட், அவர் கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர். ஆனாலும் கிறிஸ்தவர்களுடைய அந்த வேத புத்தகத்தில் காணப்படக்கூடிய மொழிபெயர்ப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவர் விமர்சித்து அது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவதற்கு உதவி செய்தார். கடைசியாக தேவனானவர் 1811 பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற சொசைட்டியானது அப்பொழுது மெட்ராஸில் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு பின்பாக நல்ல ஒரு தரமான தமிழ் வேதாகமத்தை காலத்திற்கு ஏற்ப அவ்வப்போது புதுப்பித்து புதிய நடையில் மாற்றக்கூடிய எல்லா பொறுப்பையும் இந்த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொண்டது. இன்று 21ஆம் நூற்றாண்டில் புதிய திருப்புதல் என்று தமிழில் ஒரு வேத மொழிபெயர்ப்பு உண்டு. கத்தோலிக்கவர்கள் என்று தங்களுக்கென்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதத்தை வைத்திருக்கிறார்கள். அதில் 66 புத்தகம் மட்டுமல்ல, தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லப்படக்கூடிய அப்போக்ரைபா என்ற புத்தகத்தையும் கூட அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதோடு கூட டிஜிட்டல் பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தில் எவ்வளவோ மொழிபெயர்ப்புகள் மிகவும் எளிமையான நடையில் தமிழில் காணப்படுகிறது. 66 புத்தகங்களும் ஆடியோ வடிவில் வேத புத்தகமாக நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, ஆப், இந்த டிஜிட்டல் யுகத்தில் பைபிள் ஆப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கணனி வடிவ பைபிளாக வேதமாக தமிழில் பல வடிவங்களில் பல மொழிபெயர்ப்பில் கூட காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பார்வை குறைபாடுள்ள மக்களுக்கென்று பிரெய்லி எழுத்தும் ஆடியோ வடிவிலும் கூட சிறிய ஒரு செல்போன் வடிவில் பட்டன் ஃபோன் இருந்த அந்த வடிவத்திலும் கூட வேதாகமம் இப்பொழுது கிடைக்கிறது. இவையெல்லாம் எதற்காக? வேத எழுத்துக்களால் நம் தலையை பெரிதாக்கவா? இல்லை, நமது இருதயத்தை பெரிதாக்க, தேவனை அன்பு செய்ய. நம்மை அன்பு செய்த தேவனுடைய அன்புக்கு சரியானபடி பிரதிபலிப்பை காண்பிக்கத்தான் தேவன் நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிரியமுள்ளவர்களே, வேதாகம மொழிபெயர்ப்பு என்பது அது எவ்வளவு அற்புதமானது! அந்த அற்புதத்துக்கு பின்பாக தேவனது வல்லமையான கரங்களை நாம் காண முடியும். அந்த கரங்களில் தவழ்கிற அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம், யோசித்து பாருங்கள். இன்று நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியில், தமிழ் தாய்மொழியில் நமக்கு வேதம் இல்லை என்றால் நமது நிலை என்னவாகும்? படிப்பறிவில்லாத நமது முன்னோர்கள், படிப்பறிவில்லாத நம் தாய் தகப்பன்மார்கள் இந்த வேதத்தை வாசிக்காமல் இருந்திருப்பார்களானால் என்ன ஆகும்? இதற்கு பின்பு
தேவனது அன்பும் ஞானமும் வல்லமையும் எவ்வளவாக உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிமு 1450 எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் பல வருடங்கள் கடந்து கிபி 2026 நமது தமிழ் மொழியில் அந்த ஹீப்ரு மொழி எழுதப்பட்ட வேதமானது வாசிக்கப்படுகிறது, தியானிக்கப்படுகிறது என்றால் இது ஒன்று போதாதா? நமது தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதற்கும், நமது தேவன் நிச்சயமாகவே ஒரு ஜீவனர் என்பதற்கும் அர்த்தம். இதை உணர்ந்த பிள்ளைகளாக நமது வேதத்தை நேசிக்க வேண்டும். இதை ஆராதிக்கக்கூடாது. இதை பயன்படுத்தி இந்த வேதம் காண்பிக்கிற அந்த இயேசுவை ஆராதிப்பதற்கு நாம் இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சீகன் பால்கு 1700 தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கிருக்கிற தரங்கம்பாடி என்ற பகுதியில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது இருந்த தமிழ் பண்டிட்டுகளோடு சேர்ந்து தமிழ் கற்றுக்கொண்டு அந்த தமிழ் மொழியை பயன்படுத்தி வேதத்தை அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அநேக தமிழ் மக்களும் அப்பொழுது இருந்த டச்சு மக்களும் மேலைநாட்டு மக்களும் கூட அவரை கேலி கிண்டல் செய்தார்கள். இந்த வெள்ளையனுக்கு ஏன் இந்த வேலை? ஏன் நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? ஏன் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? இது ஒன்றும் உதவாது என்று சொல்லிக்கொண்டு அவரை மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். அதை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர் பொறுமையாக புதிய ஏற்பாடு முழுவதையும் கூட தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார். பழைய ஏற்பாட்டையும் மொழிபெயர்க்க அவர் முயற்சி எடுத்தார். ஆனால் அதற்குள்ளாக அவர் மரித்து போனார். அப்படி உயிரோடு இருக்கும் பொழுது 1714 வருடம், கிட்டத்தட்ட சுமார் 14 வருட உழைப்பின் பலனாக புதிய ஏற்பாடு முழுவதையும் அவர் அச்சிட்டு ஒரு புத்தக வடிவில் கரங்களில் எடுத்து சபையில் அதை தேவனுக்கு ஒப்படைத்து துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு வயதானவர் எழுந்து அந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லி அவர் இப்படியாக சொன்னார். நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த பரலோகத்தின் தேவன் எப்பொழுதுமே அவர் வெளிநாட்டு மொழியைத்தான் பேசுவார் என்று. ஆனால் இப்பொழுது அறிந்து கொண்டோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவாதி தேவன் தமிழ் மொழியையும் கூட அவர் பேசுவார் என்பதை நாங்கள் இப்பொழுது காண்கிறோம். அவர் எங்கள் மொழியில் பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார், அவர் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டோம் என்று சொல்லும் பொழுது எல்லாருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் தவழ்ந்தது. எல்லாரும் அந்த பரலோக தேவனை துதித்து ஸ்தோத்திரித்தார்கள் தமிழ் மொழியில். இன்று 7 கோடி மக்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இதற்கு முன்பாக வாழ்ந்த மக்களும் கூட பல கோடி மக்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களது பாஷைகளில் தமிழில் வேதத்தை வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், சத்திய வசனத்தை மற்ற மக்களுக்கு சொல்லுகிறார்கள். சிலுவையின் அன்பு பரப்பப்படுகிறது. பிரியமானவர்களே, தமிழ் மொழி மட்டுமல்ல, உலகத்தில் கிட்டத்தட்ட 3600 மொழிகளுக்கு மேலாக முழு வேதாகமமோ அல்லது வேதத்தின் சில பகுதிகளோ அழகாய் மொழிபெயர்க்கப்பட்டு கிறிஸ்து அங்கு அறிவிக்கப்படுகிறார். கிறிஸ்து பாவத்தில் விழுந்த மனுகுலத்தை நேசிக்கிறார் என்ற செய்தியானது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். வருவதற்குள்ளாக உலகம் முழுவதும் பல்வேறு பாஷைகளில் இன்னும் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்ற அந்த அற்புதமான செய்தியானது பல மொழிகளில் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தேவன் செய்வார். ஆகவே அந்த மொழிபெயர்ப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மொழிபெயர்க்கக்கூடிய மக்களை காணும்போது நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நம்மால் முயன்ற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். நமக்கு முன்பாக இருந்த மக்கள் அப்படி ஜெபித்தார்கள், உதவி செய்தார்கள், பக்கபலமாக இருந்தார்கள். அதன் நிமித்தம் நாம் இன்று தமிழ் மொழியில் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், தேவனை அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதை விட எந்த ஒரு மனிதனுக்கும் மேலான ஒரு கடமையோ அல்லது சாதனையோ இருப்பது கிடையாது. ஆகவே அவர்கள் அவர்களுடைய மொழியில் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்புக்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அதற்காக தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆகவே இன்னும் ஒரு முறை
உங்களது கரங்களில் இருக்கிற வேதத்தை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முத்தமிடுங்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அந்த வசனம் காண்பிக்கிற அந்த இயேசுவை நீங்கள் ஆராதியுங்கள். அவர்தான் உண்மையான தேவனாக இருக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு பலத்தோடும் அந்த தேவனை உயர்த்தி பாடுங்கள். நிச்சயமாகவே தேவன் மகிமைப்படுகிறார். மீண்டுமாக ஒரு முறை இந்த வேதாகமத்தின் தேவனான இயேசுவின் பெயரால் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன்.